ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்கு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்தாச்சு. 3 டீஸ்பூன் நான் ஆயில் போட்டுக்க போகிறேன். போட்டதுக்கப்புறம் நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை நான் உடச்சி நான் ஊற்றிருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு முட்டை வெந்ததுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஏலக்காய் ஒரு பீஸ், பட்டை ஒரு பீஸ், கிராம்பு ஒரு பீஸ் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்க போகிறோம். வணக்கி ஒரு சின்ன தக்காளியை மிக்சியில் அரைச்சி நான் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கொத்து போட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை தூக்கி போட்டு தண்ணி இஞ்சுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் எக்கு கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.